உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ்க்காக உங்க ஃபேன்ஸுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அவங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்ப? சி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹேவ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அன்பு இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு வெளியே நான் இப்போ யூகேல 40 days ஷூட் பண்ணேன். அங்க சில பேர்த்த மீட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு வரும்போதே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லவ் ஒன்று வந்துருது. அது நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கும். ஒரு எதுவுமே முக்கியமான டைம்ல நம்ம எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் கூட இருக்கலாம். அது இல்லாம ஒரு சின்ன அன்பு, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா லவ் கண்டிப்பா இருக்கு. அது நானே உணர்ந்திருக்கேன். டக்குன்னு ஒருத்தவங்க ஸ்ரீலங்கன் தமிழ் பார்த்தா உடனே எனக்கு பேசணும்னு தோணுது. அவங்க பேசுற தமிழை கேட்கணும்னு தோணுது. ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க பேசுற தமிழ் இன்னும் பியூரா இருக்குன்னு எனக்கு தோணுது. நானே பேசும்போது எவ்வளவு இங்கிலீஷ் வருது பாருங்க. சென்னையில வளர்ந்ததுனால இங்க என்ன சுத்தி இருக்கிற ஆளுங்க, நான் படிச்ச காலேஜ், ஸ்கூல் எல்லாமே கலந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பேசுற இந்த தமிழ். பட் வெளியே பேசும்போது ஏன் இப்ப நான் யூகேல மீட் பண்ண ஒருத்தரோட பேசும்போதே அவங்க இங்கிலீஷ் பேசும்போது இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு, தமிழ் பேசினா தமிழ் மட்டும்தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா அழகா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலா ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா லவ். என்னோட என்னோட ஃபேமிலியா நான் கன்சிடர் பண்ற என்னோட ஷூட்டிங் அசிஸ்டன்ட் வந்து விஜய்னு சொல்லி, அவனும் ஸ்ரீலங்கன் தமிழ் தான். ஸோ ஆமா, ஸோ விஜய் சொல்லிட்டு இருப்பான், யாழ்ப்பாணத்துல தான் வந்திருந்தான். ஸோ மௌனியம். ஸோ அங்கிருந்து வரும்போது அந்த அந்த இடத்த பத்தி அதெல்லாம் பத்தி பேசிருப்பான். கேம்ப்ல இருந்து ஹீஸ் கமிங், அவர் வந்து கேம்ப்ல தான் வருவான். ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு டாப்பா ஒரு டக்குன்னு ஒரு 5 பேர்த்த வந்து என்னோட லைஃபை கொடுத்து ஒப்படைச்சிட்டு இவங்களை நம்பலாம் அப்படின்னு தோணா அது விஜயும் ஒருத்தன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த வரைக்குமே ஸ்ரீலங்கன் தமிழ் சவுத் சைடு எல்லாருமே வந்து they've been very sweet. எனக்கு அன்பை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நானும் அன்பு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். அண்ட் நான் சொன்னது போலதான் சார், ஸ்ரீலங்கன் ஒரு மீடியாவுக்கு வந்து அசோக் செல்வனோட இன்டர்வியூ வந்து இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். ஆமா, எந்த ஒரு மீடியாஸ்லயுமே நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுல, சோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. உங்களை கூட்டிட்டு வந்து எங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து அவங்களோட பேச வச்சது, உங்களை பார்க்க வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு மூமெண்ட் வந்து நீங்க எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ. நானும் ரொம்ப ஜாலியா அந்த இன்டர்வியூ. சோ தேங்க்யூ சார். அண்ட் யூத்தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரும் பாத்துட்டீங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்சன் வந்துட்டாங்க. சோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சன் வந்துட்டாங்க, அசோக் செல்வன் சார். சோ இதே மாதிரி சூப்பரான இன்னும் ஒரு இன்டர்வியூல நான் உங்க எல்லாருமே சந்திக்க வரலாம். அது வரைக்கும் விடைபெறும் நானுங்க தானுஷேக் விஜயகுமார். ஹலோ வித் அசோக் செல்வன். பாய்.